இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எப்போயுமே யூஸ்வலாக எப்படி எல்லாம் என்ன சமைக்கிறோமோ அதுதாங்க சமைச்சிருக்கேன். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால நான்வெஜ்ஜு கிடையாது. நேற்றுக்கே எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு கிடையாதுங்க. நேற்று செய்யக்கூடாதுன்றதுனால செய்யலை. இன்றைக்கும் கிடையாது. எங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வேலை ஒன்று வந்துடுச்சுங்க. என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைன்னு வச்சிங்களா, அதுக்கு நான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாருங்கள், சாம்பார், அதுவும் அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சேங்க. உருளைக்கிழங்கு சடார்னு வந்து 12 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரி, வீட்டில் இருந்தது உருளைக்கிழங்கு அவரைக்காய் இருந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி அவரைக்காய் குழம்பு வைக்கலாம், சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்து விட்டுடலாம். பிரதோஷமாகவும் இருக்கா, நான்வெஜ் கிடையாதுன்றதுனால அவரைக்காவும் உருளைக்கிழங்கு சாம்பார், சுட சுட சாதங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட தெரியலங்க. வீடியோ ரொம்ப ரீச் ஆக மாட்டேதுங்க. எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன தப்பு பண்ணக்கூடாது, எப்படி வீடியோ போடணும், புதுசாக போடுறதுனால எனக்கு சரியாக தெரியல. இதுக்கு முன்னே நான் தப்பே பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறமா நான் அதை திருத்திக்கிறேன், எப்படி வீடியோ போடணுன்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். நான் சடார்னு சின்னதாக ஒரு எடிட் கற்றுக்குன்னு போட்டிருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா யாராவது என் வீடியோவை யாரும் பார்க்கலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, உள்ள வீடியோ ஓட மாட்டேங்குது. இதை பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி வீடியோ போடுங்க, இப்படி கண்டென்ட் போடுங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதைப்படி நான் நடந்துக்கிறேன். நான் பாருங்கள், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணாலும் மானிட்டேஷன் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து 1000 வீட்ஸ் 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அது 500 சப்ஸ்கிரைபராக இது 1000 சப்ஸ்கிரைபராக எனக்கு அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல. 500ன்றாங்க, 1000ன்றாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. மானிட்டேஷன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் என்னான்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, இந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம ரன் பண்ணணும். என் வீட்டில் தானே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குமே, நம்ம சமைக்கிறத வச்சு எல்லாம் தானே போடுறாங்க, அதே சமையலை நாமளும் போடுவோன்னு எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் சூப்பராக இருந்துச்சுங்க. திடீர்னு வச்சதுனால அவரைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல், சுட சுட சாதம். நானும் எங்கள் வீட்டுக்காரருக்குமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து அந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து இனி டைமோடு வச்சா ஓடுன்றாங்க. நான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டைம் வச்சுக்கிறேன். நான் ஷார்ட் வீடியோ எப்போ போடுறது, வீடியோ எப்படி ஓடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது தெரியாத காலத்தினால தான் என்னென்னு எப்போ வேணாலும் நினச்ச போது விட்டு வந்த வீடியோவை மட்டும் இப்போ தான் வருது, அப்போ தான் வருதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் சில வீடியோவை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க டைம் வச்சுக்கிங்க, அந்த டைம் பிரகாரம் தான் செய்யணும், வீடியோ விடணும்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், சாதம் வடித்தாலே இதை மாதிரி தாங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மேலே இருக்கிறதுலாம் எடுத்து அப்போ தான் க்ளீனாக இருக்கும். அடுப்பை பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும். பாருங்கள், எப்பயுமே வடித்த சாதம் குண்டை மட்டும் இது மாதிரி சுத்தப்படுத்திக்கணும், அழகாக இருக்கும். சாதம் வடித்த மாதிரியும் இருக்காது, நீட்டாகவும் இருக்கும். நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம். குக்கரில் நான் வடிக்கிறது கிடையாது. குக்கரில் நான் பருப்பு வைக்கிறதோட குக்கரில் நிறுத்திப்பேன் நான். மற்றபடி வந்து வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். சாதம் எங்கள் வீட்டில் குண்டு வச்சாதாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தான் செய்யலான்னு பார்த்தா பட்டாணி ஊற வச்சு அதை அவிக்கிறதுக்கு டைம் இல்லை. இது பிடிச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கணும். பாய்.